Chef Deena, welcome back to Chef Deena's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாலக் பன்னீர் எப்படி பண்றது பார்க்க போறோம். அதாவது பசலைக்கீரையில இந்த பன்னீரை போட்டு கரெக்ட்டா கிரீனிஷ் கலர்ல எப்படி கம்ப்ளீட் பண்றது பார்க்க போறோம். நிறைய பேர் பாலக் பன்னீர் பண்ணும்போது அந்த ப்ரிப்பரேஷன் ஒன்னு மசாலா அதிகமா போட்டு அதுக்கு அப்புறம் ஓவர் குக் பண்ணும்போது அந்த கலர் வந்து லைட் பிரவுன் கலர் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரிலாம் வராமல் எப்படி ஒரு சூப்பரான ஸ்டைலில் டேஸ்டியான அந்த கலர் கரெக்டாக க்ரீனிஷ் கலர் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம சேனலில் பண்ண போகிறோம். அதாவது எப்பவுமே பசலைக்கீரை நீங்கள் குக் பண்ணும்போது ஜஸ்ட்டு தண்ணியில் கொதிக்கிறது இல்லை, அப்படி போட்டு எடுத்த உடனே ஐஸ் வாட்டரில் போட்டுருக்கணும். அப்படி இல்லைனா ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் போட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரீனிஷ் கலர் வரும். இதுதான் விஷயம். இப்போது நம்ம சேனலில் இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பாலக் பன்னீர் தேவையான பொருட்கள்: பசலைக்கீரை 1 கட்டு, பன்னீர் 200 கிராம், பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 1, பெரிய தக்காளி 1, கொத்தமல்லி சிறிதளவு, பூண்டு 15 to 20 பல்லு, இஞ்சி சிறிதளவு, பச்சை மிளகாய் 3, சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 3 நம்பர், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஃப்ரெஷ் கிரீம் 1 டேபிள் ஸ்பூன், பட்டர் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா பசலைக்கீரை பிளான்ச் பண்ணி எடுக்க போறோம். பாயில் பண்ணக்கூடாது, பிளான்ச் பண்ணணும். சரிங்களா? கொதிக்கிற தண்ணியில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க இந்த பசலைக்கீரை இதில் போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் போட்ட பிறகு ஜஸ்ட் பிளான்ச் பண்ணி எடுத்துருங்க. அதாவது ஒரு கொதி. இந்த மாதிரி நீங்கள் மீடியமான ஃப்ளேம் வச்சு நீங்கள் குக் பண்ணும்போது ஜஸ்ட் லைட்டாக மேலே பாயில் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் இந்த பசலைக்கீரை ஜஸ்ட் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா பிளான்ச் பண்ண மாட்டோம். நிறைய பேர் வந்து பிளான்ச்சிங் அதுக்கப்புறம் பாயிலிங்கும் வித்தியாசம் தெரியல. அதாவது கொதிக்கிற தண்ணியில் ஜஸ்ட் 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் போட்டு எடுத்திங்கன்னா அது பிளான்ச். இதே வந்து நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா அது பாயில். ஸோ இது சின்ன விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பசலைக்கீரை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பசலைக்கீரை தண்ணியில் ஆட் பண்ணுறோம். எதுக்காக தண்ணியில் ஆட் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த பசலைக்கீரை வந்து ஜஸ்ட் பிளான்ச் பண்ணி எடுத்த பிறகு இந்த மாதிரி கோல்டு வாட்டரில் போடும்போது உங்களுக்கு வந்து அந்த க்ரீனிஷ் கலர் அப்படியே இருக்கும். அதனால தான் அப்படி பண்ணுறோம். ஐஸ் வாட்டரில் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா சில்னஸ், நல்ல க்ரீனிஷ் கலர் கொடுக்கும். ஐஸ் யூஸ் பண்ணும்போது 3 மடங்கு ஐஸ்னால் 1 மடங்கு தண்ணி போட்டு இந்த மாதிரி ஐஸ் வாட்டரில் போட்டு உடனே எடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு கலர் மாறாது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமான தண்ணி தேவையில்லை. தண்ணி அதிகமானாலும் குக் பண்ண டைமில் குக் பண்ணும்போது உங்களுக்கு கலர் மாறும். ஸோ அதனால தான் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணுங்கள். இந்த ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக குறை எடுத்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணக்கூடாது. ஏன் கேட்டால் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நல்லா ஸ்மூத்தான ஒரு கிரேவி கொடுக்கணும். இப்போ நல்லா அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த பசலை கிரேவி கறி ரெடி பண்ணிவிட்டு இந்த பன்னீருக்கு பதிலாக வேறு என்ன வெஜிடபிள்ஸ் போடலாமா அப்படி கேட்டிங்கன்னா மஷ்ரூம், பேபிகார்ன், மிக்ஸ் வெஜிடபிள், இந்த மாதிரி ஆப்ஷன் நிறையா இருக்குது. இப்போ அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடானு சீரகம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், இந்த 3 தாளிப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது அந்த சீரகம் பொரிஞ்சு வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், பூண்டோட அளவு வந்து 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 போட்டிருக்கோம், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு தான் வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பசலைக்கீரைக்கு பூண்டோட அளவு. இந்த பூண்டு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நீங்கள் பசலைக்கீரை போடும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். அதனால தான் பூண்டு அளவு அதிகமாக இருக்கும். இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் தக்காளி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதிகமான குவான்டிட்டி யூஸ் பண்ண வேண்டாம். நான் சொன்ன ரேஷியோவில் 1 கட்டு பாலாக்கு அது போதும். ஏன் கேட்டால் உங்களுக்கு வெங்காயம் தக்காளி அதிகமாகிடுச்சுன்னா பசலைக்கீரோட குவான்டிட்டி கம்மியாகிடும். அதனால தான் வெங்காயம் தக்காளி அளவு கம்மியாக இருக்கணும். கரெக்டான சொன்ன அளவில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய் பவுடர், தனியா பவுடர், மசாலா பவுடர் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். இந்த பசலைக்கீரைக்கு அதிகமான மசாலா பவுடர் போட்டால் உங்களுக்கு வந்து கலர் மாறும். அதே டைமில் ஸ்பைஸோட அளவும் அதிகரிக்கும். அதனால் நான் சொன்ன ரேஷியோவில் கரெக்டாக போட்டு நீங்கள் குக் பண்ணுங்கள். இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் சாப்பிடும் போது உங்களுக்கு ஒரு மைல்டான ஒரு டேஸ்ட்டாக வரணும். கொஞ்சமாக காரம் இருக்கணும், ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மூத்தான ஒரு கிரேவி சாப்பிட்றோம் அந்த ஒரு ஃபீல் வரணும். அதனால தான் சொல்கிறேன்.
இதுக்கு பிறகு இந்த மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு அந்த மசாலா நல்லா குக் பண்ணி முடிச்ச பிறகு தான் அரைச்ச பசலைக்கீரை இதில் ஆட் பண்ணணும். சரிங்களா? மசாலா வேகாமல் நீங்கள் பசலைக்கீரையை ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த பசலைக்கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். குக் பண்ணுற டைமில் கொஞ்சம் டைம் எடுத்து குக் பண்ணுற டைமில் கலர் லைட்டாக கொஞ்சம் மாறும். இந்த மாதிரி க்ரீனிஷ் கலர் வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீரை ஆட் பண்ணுறோம். பன்னீர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பன்னீர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி வாங்க. பன்னீர் நீங்கள் சாப்பிடும்போது புளிப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி இல்லைன்னா பன்னீரை கட் பண்ணும்போது புள்ளியாக இருந்ததுன்னா அப்போ புளிப்பு தன்மை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் செக் பண்ணிவிட்டு இந்த பசலைக்கீரை கிரேவியில் போட்டு குக் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு சீரக பவுடர், ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் ஃப்ரெஷ் பட்டர், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் இதெல்லாம் போட்ட பிறகு நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். அதே டைமில் நீங்கள் க்ரீம் போட்ட பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் க்ரீம் ஆட் பண்ணணும். ஏன் கேட்டிங்கன்னா அந்த ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அந்த க்ரீம் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. இப்போ ரெடி ஆகிடுச்சு இந்த பசலைக்கீரை பன்னீர், அதாவது பாலாக் பன்னீர் ரெடி. என்னங்க இந்த பாலக் பன்னீர் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு அருமையான ஸ்டைலில் சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த ப்ரிப்பரேஷன் சாப்பிடும்போது நீங்கள் ரொட்டி, கார்லிக் நான், பராட்டா அவ்வளோ சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷஸ் வந்துக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.